Madame Saint-Étienne Hill, Yaprak Şişleri Polis, Akşehir, Apollo, Mağaradan Sinema, Yaprak Şişleri Polis, Akşehir, Akşehir. In Tamil, in few words, அனைத்து பெரியார்களுக்கும் வணக்கம். இன்று புசன் போயா தினம் இந்து மதத்துக்கும் பௌத்த மதத்துக்குமான சிறப்பான நாள். நாங்கள் இன்று இலவசமாக 140 பேருக்கு வெண்புற கட்ராக்ட் சிகிச்சை செய்திருக்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இலங்கையில் வடமாகாணம் இந்த வெண்புற சத்திர சிகிச்சை செய்கிறதுல முன்மாதிரியாக திகழ்கின்றது. நீங்கள் முந்தியும் அறிந்திருப்பீர்கள். நாங்கள் வளர்ந்த நாடுகளோடு ஒப்புற அளவுக்கு 10,000க்கு மேலே செய்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இங்கே ஆளணி வளம் குறைவு, வசதிகள் குறைவாக இருந்தாலும் நாங்கள் இதை முன்மாதிரியாக ஆசியா பசிபிக் வலய நாடுகளுக்கு முன்மாதிரியாக எடுத்து காட்டியிருக்கின்றோம். அது மிகவும் முக்கியம். உங்களுக்கு தெரியும், வடமாகாணம் கிராமப்புறம் 80% கிராமப்புற மக்களை சார்ந்தது. அவர்களுக்கு இலவசமாக வெண்புரை சத்திர சிகிச்சை செய்வதன் ஊடாக நாங்கள் எங்களுடைய நிலையான அபிவிருத்தி திட்டம் 2030 நிலையான அபிவிருத்தி திட்டத்தை அடைகிறதுக்கு இந்த வெண்புற சத்திர சிகிச்சை மிகவும் முக்கியம். உங்களுக்கு இதுக்கு தெரியும், தனியாக ஒருவரால் செய்ய இயலாத சுகாதார அமைச்சால். அப்போ இங்கு நாங்கள் வெளியார் தனியார் தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் தான் இதை நாங்கள் செய்ய வேண்டும். அந்த வகையில் அலாக்கா ஆனந்தா ஃபவுண்டேஷன் அவர்களுடைய நிதி வசதி மூலம் அசிஸ்டாரார் தொண்டு நிறுவனம் ஊடாக நாங்கள் இந்த கட்ராக்ட் சர்ஜரி முகாம் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, வடமாகாணம் இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லையும் 20 வைத்தியசாலைகளில் தற்போது நடைபெற்று வருகின்றது. எங்களுடைய சிறப்பான செயல்பாடூடாக நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளலாம். எங்களுக்கு மேலும் $5 மில்லியன் மேலும் 20,000 கட்ராக்ட் இலங்கையில் செய்கிறதுக்கு அந்த தொண்டு நிறுவனம் எங்களுக்கு வசதி அளிச்சிருக்குது. அது ஒரு நல்ல செய்தி. இவ்வாறான செயற்பாட்டுக்கு உறுதுணையாக இருப்பது எங்களுடைய கூட்டு செயற்பாடு. இந்த வகையில் எங்களுடைய அதாவது நோயாளர் தெரிவுக்கு வன்னி மாவட்டத்தில் 56வது படையணியின் உதவியுடன் நாங்கள் இந்த நோயாளர்களை தெரிவு செய்து இந்த கட்ராக்ட் வெண்புற சிகிச்சையை செய்கின்றோம். இன்றைக்கு செய்ததில் உங்களுக்கு தெரியும், 8 மாவட்டம் 3 மாகாணத்தை சேர்ந்த நோயாளிகளுக்கு கட்ராக்ட் செய்து அவர்கள் வீட்டை போயிட்டினோம். அதே மாதிரி எங்களுடைய ஆளணிவலை நிவர்த்தி செய்வதற்காண்டி பலாலி தள வைத்தியசாலை, இராணுவ வைத்தியசாலை, 51வது படையணி என்னுடைய சில அமைப்புகள் எங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நாங்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் இந்த வறிய மக்களுக்கான இலவச கட்ராக்ட் சர்ஜரி, அதாவது கட் சிகிச்சையை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். இது நாங்கள் இப்போ இன்றைக்கு மட்டுமல்ல, கடந்த 3-4 வருடங்களாக செய்கின்றோம். நாங்கள் இதை முன்மாதிரியாக இன்றைக்கு நான் கூறுவது என்னென்றால், இந்த புசாக் தினத்தில் இந்த சமய நிகழ்வில் இந்த மாதிரியான செயற்பாடுகள், இந்த இலவச சத்திர சிகிச்சை அனைத்து மாவட்டம் மாகாணங்கள்லையும் மிகவும் கட்டாயமாக நடைபெற வேண்டும். சுகாதார அமைச்சு தரவுகளின்படி மற்ற மாகாணங்களில் வடமாகாணத்தோடு ஒப்படைக்க மிகவும் குறைவாக இருக்கின்றது இந்த கட்ராக்ட் சர்ஜரி செய்கிறது. பல காரணங்கள், ஒன்று காசு இல்லாதது அல்லது வசதிகள் இல்லாத காரணத்தால் 3000-4000 வரையும் தான் செய்கினோம். 1000 பேர் ஒரு வருடத்துக்கு. நாங்கள் இங்கே 10,000-12,000 செய்கிறோம். அப்போ உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பூடாகத்தான் நாங்கள் இதை செய்யக்கூடியதாக இருக்குது. அனைவரும் இதற்கு ஒத்துழைக்க வேணும். இந்த குருட்டுத்தன்மையை இலங்கையில் இல்லாதொழிச்சு வளமான செழுமையான நாடு உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். ஆய்வுவார்.